அப்ப அது ஒவ்வொருத்தரும் തന്നെ அது ஒவ்வொருத்தரும் தங்க தங்க வாழ செய்யல அது எங்களை இதுல பட்டுட்டுது. அப்ப பட்ட உடனே எங்கட இந்த இதுதானே ஓலை அண்டபடியால் டக்கண்டு எரிஞ்சிட்டு டக்கண்டு எரிஞ்ச உடனே சொல்லல. ஆனா இப்ப அட்லீஸ்ட் உங்களுடைய மாஸ்டர் நாங்க அந்த டான்ஸ்கள் பழகுற இடம் சில பேருக்கு வீடு அப்படித்தான் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பார்க்கணும் என்ன நடந்திருக்கும். என்னென்ன வேணுமென்னு செய்தவே இல்ல சும்மா ஆக்சிடென்ட் தான்? இல்ல இல்ல ஆக்சிடென்ட் தான், ஆனால் கொஞ்சம் கவனம் இல்லாத ஆக்சிடென்ட் தான். அத கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் உரப்படுத்தி செய்திருக்கலாம். அவை அப்படி கவனமாக செய்யல, அப்படி செய்யல, அது அப்படி வந்துட்டு. உண்மையில அந்த சம்பவம் நடக்க நானும் பத்னியும் வீட்டுல இல்ல. வள்ளுவன் வந்து நின்றது, வள்ளுவனோட வெளியில போட்டோம். அப்ப நாங்கள் வேற இங்க சிவமணி தர்மினி ஆக்கள் எல்லாரும் நின்று அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சிருந்தேன். மற்றது அந்த டேமியன் நீங்கள் துவங்குறீங்களா? நீங்க தொடங்குங்க சார். நான் தொடங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்களும் சந்தோஷம் தொடங்குங்க. நான் இடையில கண்ட்ரிபியூட் பண்றேன் ஒரு கட்டத்துல மெட்டாக்களுக்கு. ஓகே ஓகே. இப்ப நாங்கள் வந்து இப்ப கல்ச்சுரல் குரூப் வெவ்வேறு கிராமங்களுக்கு போறது, வெவ்வேறு பிள்ளைகள் ஒரு ஒர்க் ஷாப் தியேட்டர் ரெண்டு எங்களை சென்டர்லயே நடக்கிறது. அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுகள் நடக்கும். ஆக்கள்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, முக்கியமாக பொடியை லிபரேட் பண்றது எங்களுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மற்றது கிராமங்கள்ல போகையும் அந்த கிராமத்து மக்களோட நெருங்கிய உறவை உருவாக்குறதன் மூலம் அந்த மக்களும் அது கிராமத்துல உள்ள இளம் பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது குழந்தைகளா இருக்கலாம், அல்லது பெண்களா இருக்கலாம், அல்ல பெரியவர்களா இருக்கலாம், அவர்கள் அந்த கிராமத்துல தாங்கள் வாழ்ற நிலையில இருந்து அவர்களை ஒரு ஆக்டிவான நிலைக்கு கொண்டு வர வேலையைத்தான் நாங்கள் செய்கிறோம். வளமையாக அசையாமல் இருந்தா அன்றைக்கு அசைவினம், துள்ளுவினம், விஷயங்களை கதைப்பினம். அப்ப இது ஒரு ஒரு பொடிலியாக நேருக்கு நேர இன்டராக்ட் பண்றது மூலம் நடக்கும். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு சோசியல் மீடியாவில கொண்டு போறது சம்பந்தமாகவும் எங்களுடைய விருப்பங்களை இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம். அப்ப இந்த சோசியல் மீடியா சம்பந்தமாக தியேட்டர்ல இருந்து சோசியல் மீடியாவுக்கு போறது, அந்த தியேட்டர் ஸ்பேஸ்ல இருந்து சோசியல் மீடியா கூடாக இன்னும் அங்கால தூர போற சம்பந்தமாக இந்த டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன் என்றதான் நாங்கள் யோசிக்கிறது. அப்ப சோசியல் மீடியா சம்பந்தமாக உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோட ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளோட இதுல வந்திருக்கிற ஆக்கள் நேமாக சோசியல் மீடியாவோட ஏதோ ஒரு வகையில தொடர்பட்ட ஆக்கள் தான் வந்திருக்கணும். நீங்களும் உங்களோட அனுபவங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்றேன்னு சொன்னால், இப்ப இதுல இவர்கள் டயஸ்பரால இருக்கிற இவர்களோடு ஏற்கனவே நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், தொடர்பில் இருக்கிறோம். மகளன் இங்க எங்களை சென்டருக்கும் வந்திருக்கிறார். சென்டர்ல வந்து ஒரு ஒரு பாட்டொண்டு பவினாக்களோட சேர்ந்து ஒரு பாட்டொண்டு செய்தவர். மற்றது டேமியன் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மற்ற வேற யார் இருக்கிற இதுல? சர்வே இன்றைக்கு அவர் ஒரு மெடிக்கல் விஷயமாக போறார். என்னோடைய அவர் ஒரு நீங்க சர்வே கதைச்சிட்டு நீ உங்க நேரத்துக்கு போறதை யோசிக்கலாம். எல்லாரும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செய்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து யார் யார் கதைக்கிறோம் தெரியாம இருக்கும். எங்கட பிள்ளைகள் வாணி, நீங்கள் கதைக்க சோமனி, தர்மினி கதைக்க துவங்குறீங்களா? நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்கள் வீட்டை இருந்து என்றதை பற்றி கதைக்க சடைய கணக்கு தேவையில்லை, ஒரு சுருக்கமாக. ஓகே, துவங்கு.
நீங்க வெளியில போனீங்க. இதுல வந்து நான் சிவமணி கதைக்கிறேன். இப்ப நாங்கள் சோசியல் மீடியா இதோட இருக்கிறபடியா இப்ப நாங்கள் எங்கட கேமரால இப்ப நாங்கள் எங்கட வேலைகளை வந்து வில்லேஜ்ல போயிருக்க அந்த வில்லேஜ் ஆக்கள்ட ஸ்டோரிஸ் அதுகளை நாங்கள் எங்கட கேமரால ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரோம். நாங்கள் இப்ப நான் உண்மையா கேமராவை லேர்ன் பண்ணினாலோ அப்படி இல்ல நீண்ட காலமா நான் கேமராவை செய்யறேன். ஆனா அதுல கொஞ்சம் அந்த அவுட்டோர்ல செய்ய இப்ப நாங்க ஒன்றையும் ஸ்டில் நிப்பாட்டி வச்சு அல்லது படம் செய்யற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யற வீடியோக்கள் இல்லத்தானே. அது ஸ்பான்டேனியஸா நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் கேப்சர் பண்ணி கொண்டு வரதான். அப்ப உண்மையா அதுல சில இடங்களை வந்து தேவைப்பட்டா நாங்கள் சில கிளிப்ஸ வந்து அல்ல சில விஷயங்களை உங்களுக்கு இதுல இருக்கிற யாருக்காவது நாங்கள் அதை லிங்க் பண்ண முடியுமாடா லிங்க் பண்ணா அது எங்களை பர்சனலா அதை கேப்சரிங் டைம் வந்து எங்களை டெவலப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ அங்க இருந்து பெற முடிஞ்சா நல்ல நீங்க எங்களை விட இதுல கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க. மற்ற கொஞ்சம் டெக்னாலஜி வைஸாயும் அப்டேட் ஆயிருப்பீங்க. எங்களுக்கு அதுல ஒரு கைடன்ஸ் தர்றது நல்ல. ரெண்டாவது நாங்கள் எங்களுக்குரிய ஒரு நிரந்தரமான ஒரு என்ன சொல்ற ஒரு மீடியா தளத்தை இங்க இருந்து அதை ரன் பண்றதுக்கு இப்ப நாங்கள் ஒரு சில விஷயங்கள்ல இடர்படுவோம் நினைக்கிறப்ப நாங்கள் ஒரு வெப்சைட்டையோ அல்லது ஒரு யூடியூப் சேனலையோ ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போனாக நின்று உதவி செய்தா நல்ல டெக்னிக்கல் வைஸாயும் கொஞ்சம் காலம் அதை ரன் பண்ணி விடுறதுக்காகவும் இருந்தா நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன். அப்படியே தர்மினி. நான் தர்மினி பார்த்தனால நாங்களும் வந்து என்னன்னு சொன்னா இதுல கூடுதலா மீடியான்ற வயசுல வந்து நாங்கள் கூட நான் படிச்சு கொண்டது பிரிண்ட் மீடியா தான். அது ஆனா அதுக்கு அப்பால இந்த டெக்னாலஜிக்கல் சம்பந்தமாக நான் படிக்கிறதுக்கு நிறைய தேவை இருக்குது, படிக்க வேண்டியும் இருக்குது. இது மீடியான்றது அது அடிக்கடி அது கணக்கு மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சிகள்ன்றது மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்தாலும் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நாங்க மூவ் பண்ண வேணும். அப்ப மூவ் பண்றதுக்கு எங்களுடைய தியேட்டர் வேலைய தொடர்புல வந்து நாங்கள் கூட இன்னும் கவனம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப வேற தியேட்டர் வேலையாக்கள் இந்த ஒர்க்குகளுக்கும் சேர்ந்த இந்த வேலைக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப இதுல ஆன் த ஸ்பாட்ல நிறைய கவரேஜ் வரும், மற்றது ஃபுல்லா இதுல ஸ்டில் அண்ட் இருக்காது, அது ஆக்ஷன் போய்கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஆக்ஷன் மீன் பெர்ஃபார்மன்ஸ் போய்கொண்டே இருக்கும். அப்ப அப்படியா இடங்கள்ல எல்லாம் நாங்க சில வேளையில கொஞ்சம் எங்களுக்கும் என்னன்னு சொல்றது ஏதோ ஒரு நிலவரம் உண்டு, நாங்களும் அந்த அதுக்குள்ள ஒரு நிலவரத்துக்கு நிக்கலாம். அந்த விஷயங்களை தான் நாங்கள் இதுல வெளிப்படுத்த வேண்டியும் இருக்குது. அப்ப அப்படி இருக்கேங்க அதுல எங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த டெக்னாலஜி சார்ந்து எவ்வளவு தூரம் அந்த சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி சொன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஒர்க்குகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கதைக்கலாமோ? கதைக்கூடியதா நிக்கிறதோ இல்ல? கேக்குதா? கேக்குது. வணக்கம், நான் நரேன். எந்த வந்து நான் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் எனக்கு அனுபவம் இல்லை. அதோட சோசியல் மீடியா வந்து எங்க வேலை செய்யறதுன்றதை சொல்லி நான் ஸ்ரீலங்காண்ட டெலிகம்யூனிகேஷன் இல்லை வேலை செய்கிறேன். ஸ்ரீலங்கா டெலிகாமில் எனக்கு வந்து சோசியல் மீடியா ஒரு வெறுப்பு. எனக்கு சோசியல் மீடியாவால் நிறைய சீரழிவுகள் அதில் நான் நேரடியாக இந்த வேலை நிமித்தமாக நான் பார்க்குறதால எனக்கு அதில் சரியான வெறுப்பு தான் இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இருந்தாலும் எங்களோட இந்த வேலை வந்து மற்றாக்களுக்கு போய் சேருது இல்லைன்ற ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்குது எனக்கு. நான் இவ்வளவு செய்தாலும் வெளியில் போகுதில்லை, ரீச் ஆகி எங்களோட இது வந்து உண்மையான கிடைக்க வேண்டிய ஆக்களுக்கு கிடைக்குது இல்லைன்ற ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்குது. அதில் இது வந்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ளே நாங்கள் இறங்குறதுன்றது வந்து அத்தியாவசியமாக இருக்குது, தேவையாக இருக்குது.
அப்ப அதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் எங்களுக்கு அந்த ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவியா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சொல்லித்தர விஷயங்களை நாங்கள் கேப்சர் பண்ணிக்கொள்வோம். உடனே பிடிச்சு கொள்ளக்கூடிய கற்பூர மாதிரி பற்றி கொள்வோம். அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கிடையில குயிக்கா கொஞ்சம் கதைக்கிறது. எஸ், I have an idea. நாங்கள் பிறகு கதைப்போம். என்ன நோரில் மகளன் இவர் நொறையில் சிவமணியின் மகன் அவர் ஜம்ப் பண்றார். அவர் கதைக்க விடுங்க. மாமா அது சொல்லி போட்டு வைங்க. நான் ஐடியா சொல்லடா. சொல்லுங்க. அவரை கதைக்க விடுங்களேன். சொல்லடா. அந்த வீடியோ எடுத்துருக்கு. அதுக்கு பிறகு இந்த டிக்டாக்குக்கு போறதானே, டிக்டாக்குக்கு போய் பாட்ட போடுங்க. ஓகே ஓகே, பெஸ்ட் ஐடியா. ஓகே, பெஸ்ட் ஐடியா. குட் ஐடியா. ஓகே ஓகே. அவர் உங்களை விட டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் 6 வயது ஆளுக்கு. சாரி, விட்டு வர்றது இல்ல. நான் ஒரு சும்மா கதைக்கிறேன்னு ஒரு டிஸ்கஷனுக்கு மட்டும்தான் கதைக்கிறேன்னா இதான் சரி பிள்ளைன்னு இல்லை. இப்ப நீங்க செய்யற வேலையில் இருக்குது இல்ல, அது அந்த என்ன சொல்ற, நீங்க கூட லைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. இப்ப மக்களுக்கு முன்னால நீங்க ஒரு என்ன சொல்ற தெருக்கூத்து அந்த அந்த ஸ்டைல்லாம் கூடுதலா உங்களோட வேலையில் இருக்குது இல்லையா? அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நான் பிளான வேர்ட் சூஸ் பண்ண மேனேஜ் கொள்ளுங்க, எனக்கு சரியான தெரியாது, நீங்க கரெக்ட் பண்ணுங்க. இப்ப என்னன்னா அந்த இதுல வந்து மக்களிட எப்படியான வரவேற்பு இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு? நீங்கள் யாரா சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப என்ன மாதிரி இதுல பவீனாக்கள் அந்த இந்த டைம்ல ஞாபகம் இருக்கு, நான் வீடியோ பார்த்து அவையோட கதைச்சதை வச்சு நான் சொல்றேன்டா. உண்மையாவே மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களை நான் கதைக்கிற மட்டும் அங்க இருக்கிற மக்களை மட்டும் வச்சு அவைக்கு வந்து அந்த இப்படியான இது வந்து அது ஒரு பாரம்பரிய ஒரு கிளையத்தான் பார்க்கணும். அதை வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை விரும்பினோம். அண்டுதான் நான் எந்த சரியான பிள்ளையா இருக்கலாம், நான் வேற ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். இப்ப என்ன இதை வந்து நாங்க என்ன பிரச்சனை, சில விஷயம் வந்து இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகுதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப சோசியல் மீடியால நாங்க வந்து அதை கொண்டு போகணும்டா, சோசியல் மீடியால இருக்கிறார்கள் இப்ப இன்டர்நேஷனலா தான் நாங்க பார்க்கணும். சொசைட்டி வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா விதமான கலாச்சாரத்தையும் பின்பற்ற தமிழர்கள், எங்களோட ஈழ தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கணும். இப்ப பிரான்ஸ்காரர் வேற, பிரிட்டிஷ் தமிழர்கள் வேற. அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தை தான் உண்மையாவே பின்பற்றி கொண்டிருக்கணும். அவன் பார்வைகள் சிந்தனைகள் எல்லாமே வந்து அந்த நாட்டு சிந்தனைகள் மாதிரி தான் உண்மையாவே இருக்குது. நீங்க கரைப்படுங்க பிள்ளை என்றால். சோ அப்ப என்னன்னா இப்ப அங்க ஈழத்துல நாங்கள் செய்த படைப்புகளோ, இப்ப நான் நீங்க சேரவில்லை மட்டும் சொல்லல, இப்ப நான் மியூசிக்கை வந்து அங்க சேராக்கின்ற படைப்புகள் அதை வச்சுதான் நான் கதைக்கிறேன். இப்ப தெருக்கூத்துன்றது வந்து சும்மா தெருக்கூத்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க செய்யற அந்த நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டே செலுத்தோன்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் வந்து அந்த செய்யற விதம் வந்து இங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப பேஸ்புக்ல நாங்கள் சொல்லுவேன், நீங்கள் ஒரு மட்டக்களப்பு போறீங்க, மட்டக்களப்புல ஒரு தெருவுல வந்து நாங்க மக்களுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கு கூட எத்தனை பேர் வந்து உண்மையாவே அதை பாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. என்ன இப்ப காலம் வந்து இப்படி போய் கொண்டிருக்குன்னா, காலம் வந்து 20 செகண்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி ஒரு காலம் போய் கொண்டிருக்கு. 20 செகண்டும் ஒரு உண்மையா சொல்ல போனா மாஸ்டர், உண்மையா அதுதான் உண்மை. பாட்டண்ட கூட நீங்க வந்து அந்த ஒரு செகண்டுக்குள்ள நீங்கள் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிட்டு தான் என்ன அப்படிதான் என்ன ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கு. எல்லாமே ஃபாஸ்டா போய் டைமிங் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப நாங்க இப்ப என்ன எப்படி யோசிக்கிறோம்னா, பட் நீங்க செய்யற விஷயத்தை வந்து எப்படி நாங்க மாடர்னைஸ் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை ஒரு வடிவம் கொடுக்கலாம்ன்றதுதான் யோசிக்கணும். அது வந்து கொஞ்சம் நாங்க டீட்டெயிலா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்து டிஸ்கஸ் பண்ணித்தான் நாங்கள் இதுல செய்யலாம்னு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இப்ப நீங்க செய்யற விஷயம் வந்து எங்களுக்கு முக்கியம், எனக்கு டேமியன் அடுத்த இங்க இருக்கிறவர்களுக்கு இல்லாம அது முக்கியமான ஒரு ஆயுதமா தான் நாங்க பாக்குறோம். ஆனா என்னன்னா இப்ப காலம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. காலம் வந்து
உண்மையான குழப்ப தமிழருக்கு ஈழத்தமிழருக்கும் ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன். நாங்க எல்லா நாட்டிலையும் இருக்கிறோம், எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்றுறோம், எல்லா விதமாரையும் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி போறோம். இந்த ஈழத்தமிழர் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம், இந்த பிரெஞ்சு தமிழர் இருக்கிறோம், பிரிட்டிஷ் தமிழர் இருக்கிறோம், அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அப்ப நாங்க நினைக்கிறோம் நான் ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க சொல்ற விஷயங்களை வந்து எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள ஒரு கேப்சர் பண்றது, ஆடியன்ஸை கேப்சர் பண்றது, சோசியல் மீடியான்றது அதுதான் உண்மையாவே. இதுக்கு நீங்க இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா நல்லது. நான் கதைக்கவா சார்? இல்ல இப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப வேற நாட்டுல வேற மாதிரி இருக்குது. இப்ப பவினாக்கள் அங்க செஞ்ச அந்த கோலாட்டம் இங்க இங்கிலீஷ் மொரிசன் இருக்குது, அதே கோலாட்டம் அதே இதுல இங்க இங்கிலீஷ் மொரிசன் இங்க கிராமங்கள்ல ஆடினோம். இப்ப நாங்க செய்யற பொங்கலும் கேட்ட அதே நிகழ்வுகள் அதே டேட்டுகள்ல இருக்குது, கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்ப சார் செய்யற வேலைகள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குன்னு ஒரு தொகுதி மக்கள் இருக்கணும், வேற கல்ச்சர்லையும். இப்ப எல்லா நாட்டிலையும் அதே கல்ச்சர்கள் வேற பேர்கள்ல வேற உடைகள்ல இருக்குது. இப்ப நான் என்னன்னா டெக்னாலஜிக்கு வாரன் என்னண்டா நிறைய சொன்னதுக்கு ஒருக்கா வந்துட்டு வாரன் என்னண்டா, இப்ப இஸ்லாமிக் வேர்ல்டு வந்து பிரிண்டிங் மெஷினை வந்து ஒரு 300 வருஷம் பேன் பண்ணி வச்சிருந்தது. 14ஆம் நூற்றாண்டுல தான் பிரிண்டிங் மெஷின் வந்தது. அவை கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு மட்டும் பிரிண்டிங் மெஷின் பாவிக்க இல்லை. அப்ப 14ஆம் நூற்றாண்டுல அவை வந்து யூரோப்பை விட சரியான மாடர்னா இருந்தவை. அவை பின்தங்கினதுக்கு ஒரே காரணம் வந்து பிரிண்டிங் மெஷினை பாவிக்காம விட்டதான். அவையோட டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்கள் வளர இல்லை, they didn't go through a renaissance. அப்ப சோசியல் மீடியா சரி பிள்ளைக்காங்கள நாங்க பாவிச்சு தான் ஆகணும். மற்றது இந்த சிவமணி மற்ற யாழ் தர்மினி ஃபேஸ்புக் எல்லாம் பாக்குறேன், நான் ரெகுலரா பாக்குறேன். அவள் இதுகள் போடுறவள் லோக்கல் நியூஸ்கள், யாழ்ப்பாண நியூஸ்கள் என்ன நடக்குது அதுகளுக்கு அவனி பாக்குறேன்னா. இப்ப நான் என்ன சொல்லுவா இதுண்டா எல்லாத்தையும் போனுக்களால செய்ய பார்க்கணும். புதுசா இன்னொரு கஜெட்டை தூக்கி கொண்டு தெரியக்கூடாது. இன்னொரு கேமரா விலை கூடின ஒரு கேமரா வாங்கி எல்லாத்தையுமே போனுக்களால செஞ்சு டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராமோ ஒன்றுக்குள்ள போட பார்க்கணும். மற்றது நீங்க செய்யற ஒரு லென்த்தியான பெர்ஃபார்மன்ஸ் என்றாலும் அன்னைக்கு ஒரு தர்மினியாக்காவோ நான் அக்காவோ தங்கச்சியான்னு தெரியாது, அவ ஒரு இது ஒன்று போட்டிருந்தா நீங்க ஆடுறது சார் அந்த கேப்ஷனே அது ஒரு எனர்ஜெட்டிக்கான இது. அந்த ஒரு 1 minute கேப்ஷன் தட் இஸ் இனஃப் ஃபார் சோஷியல் மீடியா. பிறகு அதை அவன் பிடிச்சு கொண்டு அந்த உங்களோட எனர்ஜியை பிடிச்சு கொண்டு அந்த கைத்தை பிடிச்சு கொண்டு உங்களுக்கு கிட்ட வருவாங்க. அதுக்கு பிறகு he will explode. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க செய்யறதுகள் சரியா தான் இருக்குது, ஆனா கூட செய்யணும். நான் பாக்குறேன் இப்ப தர்மினி அந்த அக்கா போடுற இதுகள் நான் பாக்குறேன். நான் அன்றைக்கெல்லாம் நிறைய உங்களோட ஒர்க் ஷாப் எரிய முதல் நிறைய இது போட்டிருந்தேன், நானும் உங்களுக்கு அனுப்பினேன். என்ன சார் இந்த வயதுல இவ்வளவு எனர்ஜியா இருக்கிறீங்க, கண் பட்டுட்டோ தெரியாது. அதான் அப்ப அதே இதுகள். மற்றது அந்த அக்கா ஒரு ஓட்ட மார்க் போடுவா. உண்மையா எந்த அனுபவம் என்னன்னா, நான் நிறைய ப்ரொட்டஸ்டுகள் போனுக்களால் எடுத்தேன். நான் எங்கட ப்ரொட்டஸ்ட் அது இதெல்லாம் எல்லாத்தையும் நான் விட்டுறது. சோசியல் மீடியால ஓட்ட மார்க் ஒன்றும் போடுற இல்லை, நான் எடுத்து கிளைம் பண்றதும் இல்லை. அது பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி மில்லியன் கணக்கா போகும். அப்ப எங்களுக்கு வேலை எங்கட இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்ன்றா தானே. அப்ப அதை அப்படி விடுறது நல்ல மண்ணு நினைக்கிறேன். நாங்க கிளைம் பண்ணாம அப்படியே விட்டா இருந்துட்டு இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் தெரியணும். இப்ப அவையெல்லாம் விடலாம் உங்களோட ப்ரோக்ராம வந்து எடுக்கிறதுக்கு. இப்ப யூடியூபர்ஸ் தெரியணும் என்ன சில பேர் சரி அவை உழைக்க போய் நம்ம அதண்டு நாங்க பொறாமப்படாம அவையே விடலாம், வந்து எடுங்கலாம். என்னடா எங்கட மெயின் நோக்கம் வந்து அது வெளியில போய் சேரணும். மற்றது சின்ன இப்ப உங்களோட ஒரு லென்த்தியான பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சின்னொன்று கட் பண்ணி உங்களோட உணர்வுகள் ஒரு பீர் இதெல்லாம் நாளைக்கு தர்மினியாக்கா வடிவா போட்டிருந்தா 2-3 இது தட் இஸ் இனஃப். அதை வடிவா ரெகுலேட் பண்ணினா காணும்னு தான் நினைக்கிறேன். என்ற அபிப்பிராயம் அவ்வளவுதான். ஓகே நான் மெட்டாக்களுக்கு வழி ரெகுலேட் பண்ற என்னத்தை மீன் பண்றீங்க டேமியன்? இல்ல தொடர்ச்சியா செய்கிறது. ஒரு ஆள் வந்து அதையே செய்கிறது. இப்ப நான் 2-3 ஆக்டிவிஸ்ட் குரூப்புகளுக்கு தெரியக்க கூடுதலா நான் தான் எடுக்கிறேன். நான் வீடியோ எடுத்து போன்லயே வட்டி அதுக்குள்ளாலே அப்லோட் பண்றேன். நான் தொடர்ந்து இப்ப ஒன்றும் புறம்பா கொண்டு கம்ப்யூட்டருக்கு ஏற்றி ஒன்றுமே செய்யற இல்லை. அப்ப கம்ப்யூட்டர் ஒரு 2 minutes 1 minutes
40 செகண்ட் சந்தோஷ் சொன்ன மாதிரி அதுதான் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறான், அவன் பார்க்குறான், அதுக்கப்புறம் அவன் தான் தேட போகிறான் இது என்னண்டு. அப்போ அவன்ட தேடலுக்கான ஒரு மெசேஜை தான் நாங்கள் போடலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து நடக்கணும். இப்போ ஓகே, இப்போ ஆக்ஷன் தியேட்டர் குரூப்புக்கு ஒரு வெப்சைட் இல்லை, வெப்சைட்ன்றது ஒரு ஐசோலேட்டடான சாமான. ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கணும், ஒரு டிக்டாக் இருக்கணும், ஒரு ஃபேஸ்புக் இருக்கணும். அது ஒரு ஆள் வந்து அவைய சின்ன சின்ன நடவடிக்கைகள், ஒரு கிராமத்துக்கு போகிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படியான இதுகளை தொடர்ந்து எடுத்து ஒரு கிழமை கொண்டாவது போட்டு கொண்டிருக்கணும். ஒரு மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டாலே இட்ஸ் வர்த் இட். நாளைக்கு அதில் ஸ்டாப் பண்ணுறேன் சார். நான் மற்ற ஆக்கள் கதை கேட்டேன். என்ன ஹலோ அந்த இதுல இவர் சொல்ல அந்த முதல் கதைச்ச ரெண்டு பேர் இதுல இருந்தும் அந்த சொல்ல வந்ததுன்னா இப்ப இங்க வந்து நாங்கள் செய்யற இந்த வந்து ஹலோ அந்த இப்ப என்னண்டா அந்த நிகழ்ச்சி பழக்குறது, அந்த பழகின நிகழ்ச்சிய இந்த இடையில விட்டு விட்டு வருது. சரி, என்னது இல்ல இந்த இது பிரச்சனையோ அல்லது அப்படியா? இப்ப ஓகேயா இருக்கா? ஓகே. அப்ப அந்த சொன்ன அந்த அதுல இருந்து நீங்க கதைச்சு கொண்டு கேட்க எனக்கு வந்ததுன்னு சொன்னா, இப்ப உண்மையா வந்து இப்ப நாங்கள் கிராமத்துல போய் தியேட்டர் ஒர்க்க செய்யறோம், சின்ன பிள்ளைகளோட செய்யறோம், ஓட்டிசம் மக்களோட செய்யறோம். ஆனா அந்த செய்யறதுல வந்து இந்த நிகழ்வு தொகுப்பை போடுறதை விட அந்த செய்யற வேயால அந்த அதுல ஈடுபடுற சனத்துண்ட அந்த வாய்ஸ் அல்லது அவேண்ட அந்த மாற்றம், அவே கதைக்கிற குதூகலம், அது இந்த உலகத்துக்கு புதுசுதான் இந்த தியேட்டரால வாரது. ஏன்னா நாங்க கனகாலமா டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம், பாட்டுக்கு ப்ரோக்ராம் சோசியல் மீடியால பார்த்துட்டோம், மலம் அடிச்சு பார்த்திருக்கிறோம், எல்லாம் ஒரு நிகழ்ச்சியா பார்த்திருக்கிறோம் கணக்க. அது உண்மையா இப்ப பார்க்க ரெடி குறைவு மாதிரி தான். நாட்கள் அவ்வளவு நேரம் அதை பார்க்க விருப்பம் இல்ல மாதிரி. இப்ப ஒரு வரவேற்பு நடந்ததை நீட்டுக்கு பார்க்க இயலாத மாதிரி வந்துட்டுது. ஆனா ஒரு சின்ன ஆளால வயது போனால் கண்ணையை முழிச்சு கொண்டு தன் ஊர் கதையண்டு ஃபீலிங் ஃபுல்லா சொல்றத ஒரு கண்ணு கேட்கிற விருப்பம் இருக்கு. அது புதுசுதான் சோசியல் மீடியாவுக்கு. அப்ப நாங்கள் எங்கட தியேட்டரால வர்ற அந்த விஷயங்களை கொண்டு இப்ப நாங்கள் எங்கட சோசியல் மீடியாண்ட வெப்சைட்டுக்கு உண்மையா ஊர்கதைகளை ஏதோ ஒரு பேரை வச்சு அந்த ஊர்கதைகளை வெளிப்படுத்துறது கண்டு போறதே பெஸ்ட் மாதிரி தான். ஹலோ. அப்ப எனக்கு உண்மையா அதுதான் அந்த வித்தியாசம். நெடுக சோசியல் மீடியால ஒன்று இல்லாம இது அந்த நாங்கள் செய்யறதுனூடாக அங்கே இருந்து வர்றதும் இந்த உணர்ச்சி தூண்டலுக்கு அந்த துளங்களும் அந்த ரெண்டுமே அந்த ஷார்ட் பீரியட்ல வெளியில வருமானு சொன்னா அதுண்ட கொமெண்ட்ஸ பார்த்து நாங்க இன்னும் எங்களை அப்கிரேட் பண்ணலாம் அதுல. சார், நான் சர்வே நோர்வேல இருந்து கலைக்கிறேன். நான் இந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிட்ட டைம் வந்துட்டு, அப்ப நான் என்னுடைய கருத்தை சொல்லி போட்டு போறேன். நீங்கள் கதையுங்கோ. ஒரு 3-4 விஷயம் தான் நீங்க கதைச்ச விஷயங்கள்ல இருந்து. இப்போ சோசியல் மீடியா நான் கேக்குதா? ஹலோ. கேக்குது, கதைங்க தொடர்ந்து. சரி, ஓகே. சோசியல் மீடியாவில் வந்து இப்போ நாங்கள் இந்த கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் மீடியாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் உண்டாக எனக்கு படுறது அந்த பப்ளிக் பிரைவேட் அந்த ஸ்பேர் கொஞ்சம் உடைக்கும். அதாவது தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட கதைகள், சொந்த கதைகள், சொந்த அனுபவங்கள், வீட்டுக்குள்ள நடக்கிறது, அங்கே நடக்கிறது, இங்கே நடக்கிறதுன்னு முந்தி ஊடகங்களில் வராதகான விஷயங்கள் இப்போ வெறுகுது. அப்போ அதுகளுக்கு அந்த பப்ளிக் பிரைவேட் ஸ்பேருக்கு அதுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியா இது உடைக்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடியால அந்த அந்த டேஸ்ட்டுக்கு ஆக்கள் உட்பட்டுட்டாங்க, கணிசமான ஆக்கள். அப்போ அதாவது இதை கூட பார்க்கணும்னு நான் பார்த்தால் அவைக்கு ஏதாவது ஒரு ஆளுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் சுவையாக இருந்தால் பார்க்கணும். மற்றது அதில் அந்த அந்த சோசியல் மீடியாவினுடைய பழக்கத்தில் இப்போ ரீல்ஸுகள் அதுகள் எல்லாம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறதும் குறைவாகும். அதுக்கு பிறகு ஏதாவது பார்த்து ஏதாவது பிடிச்சி அதில் ஆர்வம் உள்ள சேர்றாக்கள் மாத்திரம் பார்ப்பின வழியே சாதாரணாக்கள் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் பார்ப்பினோம். அப்போ அது உண்டு. அதை நாங்கள் ஏற்கனவே கதைக்கப்பட்ட விஷயம்தான் உண்டு.
கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க வேணும், அந்த கன்செப்டை பிடிக்க வேணும். அது வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, வெறும் பப்ளிக்காகவும் இருக்கக்கூடாது. பப்ளிக் பிரைவேட் ஒரு ஸ்பேருக்கு இடையில கொஞ்சம் விர வேணும். அது வெவ்வேறு ஃபோமில் விர வேணும். அப்போ அதுகள் உண்டு. இன்னொன்று சோஷியல் மீடியா பார்க்குறாது, டிவியில் பார்த்தானே ஃபோனில் பார்த்தானே கையில் ரிமோட்டும் விரலும் இருக்குது, டக்குன்னு தட்டி நிப்பாட்டி போட்டு அடுத்தது போயிடும். நினைக்கிறேன் அவர் போயிட்டேரா லைட் கார்ல கனெக்ஷன் இல்ல. கார்ல நின்றபடியா சில வேளை கனெக்ஷன் இதாயிட்டு இல்ல சர்வே இல்ல கனெக்ஷன் இல்ல சார். ஐ கான் அவர் இருக்கிறார், ஆனா கனெக்ஷன் இல்ல. அது ஓகே ஓகே. கனெக்டிங் அதை ஃபில் பண்றதுக்காக நான் அந்த சந்தோஷ் கதைச்ச விஷயத்தை தொடர்ந்து அதுல நான் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறேன். சந்தோஷ் இருக்கிறீங்களா? இப்ப அந்த இப்ப இங்க தெருக்கூத்து என்று சொல்றது இப்ப உண்மையிலே என்னன்னு சொன்னால் இப்ப இங்க செய்கிற கலை வேலைகள் இப்ப எங்களை விடுங்க. இப்ப பொதுவாக இங்க எல்லா இடத்துலயும் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள், கலை படைப்புகள், நாடகங்கள் என்றதுகள் பொதுவாக வந்து இந்த கலை என்றதை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் நடக்கிற ஒரு விஷயம்தான் அநேகமாக நடக்குது. அப்ப அது இங்கேயும் சரி டயஸ்பராவிலும் சரி என்னன்னு சொன்னால் இங்கேயும் யூத்ஸ் வந்து அதை போரிங் என்று சொல்லுவாங்க, டயஸ்பராலும் அதை போரிங் என்று சொல்றதை நான் உங்க நிக்கேக்கே கேள்விப்பட்டிருக்கேன். தமிழாக்கள் நிகழ்ச்சியே போரிங் என்று சொல்றது, அந்த எங்களோட கல்ச்சர், அவங்க கல்ச்சர்ன்றே சொல்லுவாங்க, கல்ச்சர் வந்து போரிங். அப்ப இங்க என்னன்னு சொன்னால் அந்த தெருக்கூத்து என்று நீங்கள் சொல்லிக்க கூட அது தெருக்கூத்து என்று சொல்லப்படுறதே பிள்ளை. உண்மையில தெருக்கூத்துன்றது தமிழ்நாட்டில இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்ம், அதுதான் தெருக்கூத்து. இங்க நாங்கள் செய்தது எனக்கு சரியான வார்த்தை தெரியப்படுத்த நான் யூஸ் பண்ணேன். இங்க அப்படித்தான் யூஸ் பண்றேன். இங்க படிச்சாக்கள் வெரி சிம்பிளாக கணக்க மெனக்கடாமல் தெருக்கூத்தண்டே சொல்லி போட்டு போயிருவீங்க. இப்ப நீங்களாவது இப்ப கொஞ்சம் யோசிச்சு போட்டு சொல்றீங்களா, அவன் யோசிக்காமலே தெருக்கூத்தண்டு சொல்லி சீலங்குத்தி போட்டு போயிருவீங்க. அவன் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இதுல வேற ஏதாவது இது நாங்கள் சொல்றோம் சரியா விளையாண்டு யோசிக்கிறதே இல்லை. அப்ப உண்மையில இந்த ஸ்ட்ரீட் பிளேன்றது 80கள்ல நாங்கள் இந்த போராட்டத்தின் துவக்கத்தோட தான் அது பரலாக வந்தது. வரைக்குள்ள நாங்கள் ஸ்ட்ரீட் பிளே என்று சொல்லி பேந்து வீதி நாடகம் என்று சொல்லி தெரு வெளியரங்கு என்று சொல்லி இப்ப நாங்களது கம்யூனிட்டி தியேட்டர் என்று சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்ல இப்ப அந்த அந்த ஆக்சுவலா இந்த வெளியில ஸ்ட்ரீட் தியேட்டர் என்று சொல்றத நாங்கள் இங்க தெரு வெளியரங்கு என்று சொல்றோம். தெரு வெளியரங்கு ஏனென்று சொன்னால் நாங்கள் ரோடு தெருக்கள்ல போய் ஒழுங்கியலுக்குள்ள இறங்கி ஒரு கிராமத்துக்கு எந்த பண்ணைக்கு அந்த ஒழுங்கியல்ல இறங்கி லேன்ஸ்ல இறங்கி அது திருவழிய திரிகிறண்டுங்கிற ஊர் வழிய சொல்லுவாங்க. அந்த தெருக்கள்ல மக்களோட சேர்ந்து ஒரு ஊர்வலமாக சென்று எங்களோட பெர்ஃபார்மர்ஸும் அந்த சனமும் ஊர்வலமாக தெருக்கள்ல சென்று அவர்களும் நாங்களுமாக ஒரு பொருத்தமான வெளிய கண்டு அந்த தெருக்கள் போய் இதென்ற ஒரு வெளிய கண்டு அந்த வெளியில நடத்துற ஒரு அரங்கு, அந்த வெளிய அரங்காக மாத்தி நடத்துறது, அதனாலதான் தெரு வெளி அரங்குன்னு நாங்கள் சொல்றாங்க. இப்ப நாங்கள் இங்க ரிசர்ச்லயே அந்த சொல்லத்தான் நாங்கள் பாவிச்சிருக்கோம். அப்ப இதுல வந்து மற்றது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த எல்லாரும் சொல்ற வந்து மெசேஜ் சொல்றேன்னு சொல்லி என்னத்துக்கு நாடகம் சொன்னா மெசேஜ். இப்ப நாங்கள் மெசேஜ் சொல்றோன்ட்டே அதை இப்ப அது நாங்களும் துவங்கிக்கு அப்படித்தான் சொன்னாங்களே, என்னத்துக்கு நாடகம் போராட்டம் பற்றிய செய்திகளை சொல்வது. இப்ப வந்து இப்ப நாங்கள் இப்ப இந்த பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட அப்ப செய்யற நான் நேற்றும் எங்களுடைய ஆக்களை சொன்னேன் என்று சொன்னால் அவர்களை இப்ப நீங்கள் செய்வதன் மூலம் அவர்களை நீங்கள் செய்வதன் மூலம்
அவர்களை தூண்டி அவர்களை பெர்ஃபார்ம் பண்ண வைத்த. அப்ப இதுல நாங்கள் அவைக்கு செய்தி சொல்றது, அவர்களை இருத்தி வைக்க செய்தி சொல்றது நோக்கம் இல்லை. மற்றது அந்த ட்ரெடிஷன் சொல்லிக்குள்ள இப்ப இவ ட்ரெடிஷனல் ஃபார்ம்ஸ பழகுவினம், இப்ப பறைய பழகுவினம், கோலாட்டத்தை பழகுவினம், அதுகளை பழகுவினம். ஆனா அத மக்களுக்கு முன்னுக்கு பெர்ஃபார்ம் பண்ற இல்லை. அது சுமார் பிராக்டிஸுக்காக செய்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மாதிரி செய்வினமே தவிர கிராமங்கள்ல போய் மக்களுக்கு முன்னுக்கு செய்கிறது இல்லை. அப்ப அந்த ட்ரெடிஷனை ரீடிஸ்கவர் பண்றதுதான் நாங்கள் சொல்றோம். அப்ப ரீடிஸ்கவர் பண்ணி மக்களோட இதன்னைக்குள்ள அந்த அது அங்க இன்டராக்டிவான ஒரு விஷயம்தான் முக்கியமாக வருது. அப்ப எங்களை பொறுத்தவரை இல்ல, இப்ப நான் நான் 2006 செய்த மட்டும் வச்சுக்கொண்டுதான் சொல்லலாம். ஆனா இங்க பொறுத்தவரையில அந்த மக்களை கவர்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்படி ஒன்று இருக்கிறது அநேகமான மக்களுக்கு தெரியாது. அத 2009க்கு பிறகு சாதுரியமாக மறைக்கிறாங்க. அவ ஏதோ ஒரு வகையில அவர்களும் நாங்களும் சந்திச்சால் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. அதுக்காக நாங்கள் எங்களோட ஃபார்ம்ல இது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்லி இல்லை. இப்ப நாங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்ப உங்க டயஸ்பராவில அவர்கள் சில பெர்ஃபார்மன்ஸுக்கு போயினமெண்டா அதுல எதை நாடி போகிறார்கள், அவர்களுக்கு அதை அறிஞ்சு இன்னும் நாங்கள் எங்களை டெவலப் பண்றதுக்கு நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது இன்னொன்று. ஆனால் அந்த கலை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளல இங்க நியாயமான பிரச்சனை இருக்கு. அப்ப அதாலதான் நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்றது, நாங்க இங்க சத்தியம் பண்ணி சொன்னாலும் எங்களுடைய ஆக்கள் நம்பாயினம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சி நடக்கும் என்று நம்பாயினம். அப்ப நாங்கள் செய்து காட்டித்தான் ஆக்களை இல்லை அடப்படி ஒன்று இருக்கா என்று நாங்கள் திசை திருப்ப வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் என்னென்றால் என்ன பிரச்சனை, நீங்க சொல்றதுக்கு 100 விதம் விளங்கு கொள்ற மாதிரி இருக்குது. இப்ப நீங்கள் ஒரு இடத்துல போய் அதை செய்யறீங்கன்னா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளினம், விரும்பி பார்க்கணும், அதை செய்யணும். ஆனா இப்ப நாங்க பெரிய என்ன பிரச்சனைன்னா அந்த தருணத்துல அதை விரும்பி பார்க்கணும், அவைக்கு அந்த மூமெண்ட்ல இதுதான் கிடைக்குது, அதை பார்க்கணும். சோ அதனால அதை அதை விருந்து டைம் எடுத்து பார்த்துட்டு போயிடும். ஆனா உண்மையாவே அவ ஜெனியூனா வீட்டை இருந்தால் இது ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இந்த நீங்க செய்தது தெருவோ நீங்க செய்யற இடத்துல இல்லாம இருந்து போன்ல பாக்கணும், அதை நின்று பார்க்க போயிடணும். நினைக்கல அவ பாப்பினோம். எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு வணக்கம். சாரி, நான் இடையில பிரேக் ஆயிட்டு போல போன் நின்றுட்டு இதுவரை நான் கழிச்சது இதுவரை நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. நான் சர்வே அதான் நீ சொல்லிக் கொண்டிருக்க சர்வே அந்த எது அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் என்ற கேள்வி எழுப்பி காய்ச்சோன்றது. நான் 2-3 விஷயங்கள் சொன்னேன். அதை நான் டக்குன்னு சொல்லிட்டு நான் போக டைம் ஒன்று இதுதான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டதை பார்க்க வேணுமென்றது. மற்றது மொபைலில் தான் இதுகளை செய்கிறது நல்லம் என்றதை உண்டு. அடுத்தது நாங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ்களை இந்த இதுகளுக்கெல்லாம் பிடிச்சு கொண்டு ஒரு தாக்கமுள்ள முறையில் கொடுக்க இல்லாத இந்தபடியால் எங்களோட நோக்கம் இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸுகளை நாங்கள் செய்கிறதுகளை புழுத்தா டாக்குமெண்ட் பண்ணலாமே ஒழிய அதுகளால் சோஷியல் மீடியாக்களால் அதால் நாங்கள் எந்தளவுக்கு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் கிளிப்புகளை கொடுத்து அதில் ஆர்வம் பாராக்கள் பார்க்குறதுக்கு வேறு சில இதுகளை செய்யலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கதைங்கோ. நான் என்ன இந்த ஃபோன் இடையில ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னு தெரியல, அந்த வழியால் கதைக்க முடியலை. இப்போ எனக்கு டைம் வருது, நீங்கள் கதைங்கோ, நான் பேருந்து உங்களோட கதைக்கிறேன்னா மக்கள். சந்தோஷ டேமியனை கேட்டா டேமியன் என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு என்னடா சார், இப்ப நாங்க
இப்ப நார்மலா இப்ப உங்களோட இது நான் நேரடியா பார்த்தபடியா பொங்கு தமிழ் அதுகள்ல எனக்கு அது தெரியும். அது வேற ஒரு சாமான். அது போய் நான் எனக்கு நடிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும்னு காட்டுற ஒரு விஷயம் இல்ல. அது ஆக்களை உள்ளுக்கு இழுத்து அவைய ஹீல் பண்ணி அவைய ஒரு லிபரேட் பண்ற மாதிரி ஒரு மாடலை நீங்க வச்சிருக்கிறீங்க. நான் அதை கண்ணால பார்த்தேன். நான் இங்க 2008 பொங்கு தமிழ் நடக்க அது என்ன சாமான்னு எனக்கு தெரியும். இத்தனைக்கும் எனக்கு இந்த கலை சம்பந்தமான ஒரு பேக்ரவுண்டுமே இல்லையா. ஆனா நான் பார்த்தபடியா எனக்கு தெரியும். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்ன்றது கட்டாயம் முக்கியம். மற்றது நான் 2-3 விஷயம் தியரட்டிக்கலாக கதைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு காரணம் வந்து வேர்ச்சுவல் மெமரி என்ற ஒன்று வந்தது. அதுக்கு முந்தி பிசிக்கல் மெமரி. இப்போ வேர்ச்சுவல் மெமரி சீப் பண்ணபடியா பிரிண்ட் மீடியா எல்லாம் இல்லாம போகும். இனி இதுதான் வளரும். அப்ப நாங்க இதை அவாய்ட் பண்ணல. இதுல நாங்க இருக்கணும். பட் இது எப்படியோ இதை சோஷியல் மீடியால எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக தான் போடப்படுது. ஒரு செகண்ட்ஸ்லையும் மினிட்ஸை விட சின்னனா தான் வட்டி போடப்படுது எல்லாம் மொபைலுக்குலாம். அப்ப நீங்க அந்த டெக்னாலஜியை பாவிக்கணும். உங்களோட ப்ரெசஸ் உங்களோட நீங்க இருக்கிறீங்கன்றதே ஒரு அதுலயே தெரியணும். முதலாவது உங்களோட இருப்பு வெளிப்படுத்தப்படணும் சோஷியல் மீடியாக்களால். அது ஒரு என்னன்னு சொல்றோம் அடிப்படை. மற்றது இப்போ சோஷியல் மீடியாக்களால் எல்லாம் கொசிப் தான் பார்க்குறாங்கன்றது எஸ். அது கொசிப்பில் வந்து பேப்பர்லையும் மித்திரன் எல்லாம் கொசிப் பேப்பர் வந்தது. அப்போ கொசிப் பார்க்குறவன் இருந்து கொண்டே இருக்கிறான். இப்போ சோஷியல் மீடியாக்களால் இஜிப்டில் ஒரு அரப் ஸ்ப்ரிங்கே நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ பிரிண்ட் மீடியாவால் தான் நாடு என்ற என்னது ஸ்டேட்டே உருவாகினது. ஸ்டேட் என்ற கன்செப்டுகளோ எல்லாம் அதுக்காக வேண்டி கொசிப் பிரிண்ட் மீடியாவில் இருக்கே இல்லைன்னு சொல்லலாது. அப்போ இந்த மற்ற நெகட்டிவ் இதுகள் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. என்னென்னு சொல்ல என்ன மீடியா என்ன விதமான டெக்னாலஜி மாறினாலும் எதிர்மறையான இதுகளுடைய இருப்பு இருந்து கொண்டுதான் இருக்க தவிர்க்க முடியாது. அப்ப முக்கியமா நீங்க செய்யற ஒரு முக்கியமான விஷயம் இது இல்லை. அடுத்தது மக்கள் பார்க்கிறோமா இல்லையா, பார்க்க போயினமா, அதை நோக்கி ஈர்க்கப்பட போயினமான்னு எல்லாம் தெரியாது. அப்படியான எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட இல்லை. இப்ப சக்தி போலாக்கள் செய்யணும் கொஞ்சம் நாங்க செய்கிறதுகளை. மற்றது அக்கா ஒரு அக்கா சொன்னாங்க, இப்ப மக்களுடைய உணர்வுகள் அதுக்கு சரியான டிமாண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறவன் ஆக்கள் கொந்தளிக்கிறது அதுகளைத்தான் எடுத்து போடுவான். அப்படியான விஷயங்கள் மக்கள் விரும்பி பார்ப்பினம். ஒரு என்னன்னு ஆக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறது சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா அது அது ஹிட் ஆகும். ஆனால் ஹிட் ஆகுறதுக்கு தான் சோஷியல் மீடியா பாவிக்கிறதாண்டா இல்லை. இப்போ முக்கியமாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்தில் இருக்கிற ஆக்கள் தங்களோட இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கும். அது ஒரு நேரத்தில் அது மேலே வரும், ஒரு நேரத்தில் கீழே போகும். அது நோமல் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல நிப்பாட்டுறேன், மற்றவே கதைங்களா. சொன்னீங்களா? இல்ல நான் இதோட நிப்பாட்டுறேன், மற்றவே கதை கேட்டோம்னு சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துஷாந்தி. நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் படிச்சு கொண்டிருக்கேன். இப்ப எங்களோட தேவையில வந்து மீடியா இருக்குது. இப்ப கணக்கு உலகத்திலேயே ஒவ்வொருத்தரும் நம்மளோட டைம்களை ஸ்பெண்ட் பண்றது மீடியாக்குள்ளேதான் ஃபுல்லா இருக்கிறாங்க. அதாவது டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், அடுத்து லிங்க்டன், யூடியூப் நிறைய இதுக்குள்ளதான் அவங்க தங்களோட சோசியல் மீடியாவில டெய்லி அவங்களோட ரொட்டீன்ல இருந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன சொன்னா இந்த இடத்துக்கு போறோம், இங்க போறோம், அப்படி இது செலிப்ரேட் பண்றோம், இதுல ஒரு அவார்ட் கிடைச்சது, அப்படியான நிறைய விஷயங்களை சோசியல் மீடியால தான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி எங்களோட ஒர்க்குகளையும் நாங்க நிறைய அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கான வியூவர்ஸும் கூடி எங்களோட வேலைக்கான ஒரு டிமாண்டும் கூடும். அதை விட இப்ப இருக்க ஜெனரேஷன் பிள்ளைகள் என்னன்னா அந்த லாங் டைம் வீடியோஸ பாக்குறது குறைவோ, ஷார்ட் டைமான ஒரு வீடியோஸ பாக்குறது கூடுதலாவே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஒரு இதுகளை நாங்க கொண்டு வரும்போது அது ஹிட் ஆகி ரெண்டிங் ஆகி நிறைய வியூஸ் கூட்டுற அளவுக்கு இப்பத்திய ஒரு மீடியாவோட பவரா காணப்படுது. அதனால எங்களோட ஒர்க்குகளை ஃபுல்லாவே நாங்க டெய்லி மீடியால அப்டேட் பண்ணும்போது எங்களுக்கான வியூவர்ஸும் கூடி எங்களோட வேலைக்கான டிமாண்டும் கூடிக்கொண்டே போகும். தேங்க்யூ சார்.
எனக்கு நான் இவ சொல்றதுகளோட ஃபுல்லா அக்ரி பண்றேன். நான் இப்ப கடைசியா காய்ச்ச வாணி கதைச்சதோட நான் ஃபுல்லா அக்ரி பண்றேன். அதுதான் ரியாலிட்டி. அப்ப அதோட அக்ரி பண்றேன். இப்ப இவ கதைச்சதை வச்சுக்கோ இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்கள் என்ன மாதிரி இவைக்கு சப்போர்ட் பண்ணலாம்ன்றதையும் நீங்கள் என்ன இல்ல சார், தங்கச்சி சொன்னதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னா, இப்ப ஒரு நல்ல ஒரு படைப்பு சோசியல் மீடியா இருக்குன்றது ஒரு விஷயம். ஆனா அதுக்கு பின்னால நிறைய குப்பைகள் இருக்குது. அதே நேரத்துல வந்து என்னன்னா, ஒரு ஒன்று வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னால நிறைய ஒரு என்ன சொல்ற ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. இப்ப என்ன சொல்றது, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து என்னத்தை தான் பார்க்க விரும்பினோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுத்தான் அது வந்து நடவடிக்கை செய்யணும். இந்த இது சம்பந்தமானதான் வெளியில எல்லா மக்களும் பார்க்கணும், இதைத்தான் எல்லாரும் செய்யணும், நிறைய விஷயம் இருக்கு. இப்ப சோசியல் மீடியால வர ஃபேமஸா ஓடித்துறது எல்லாமே வந்து அது நல்ல விஷயம் இல்லாட்டி அதுதான் இப்ப காலத்துக்கு ஏற்றமான ஒரு படைப்பு அப்படின்றது இல்லை. அதுக்கு பின்னால எப்பவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஒரு விற்பனை சார்ந்தது ஒரு கோஆபரேஷன் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு. அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்ப எங்கிட்ட படைப்புகள் வந்து வெளியால போகுது இல்ல இப்படியானது இல்லாம இருக்குன்னு சொல்லி நாங்க அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் செய்யணும் பண்ணி இல்ல. நான் சொன்னது சரியா இல்ல என்ன மாதிரி? அதான் நீர் இப்ப ஹிட் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் சந்தோஷ். ஆனா எங்கட இருப்பு இருக்கணும். நாங்கள் அந்த இடத்துல இருக்கணும். நாங்க ஹிட் ஆகிறது அதெல்லாம் வேற ஒரு விஷயம் இல்லையா கம்ப்ளீட்டா. இல்ல இப்ப என்ன இஷ்யூ இப்ப மாஸ்டர் மாதிரி அந்த செய்யற இதுகள் வந்து சமூகத்துக்கு தேவையான விஷயம், உண்மையா தேவையான. அப்ப அது கட்டாயம் சோஷியல் மீடியால இருக்கத்தானே வேணும். இருக்க வேணும். ஆனா அதை ஏன் வந்து மக்கள் வந்து விரும்பி அங்க போய் பார்க்காம சும்மா கண்டது. இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் நாய்க்குட்டி இந்த இதெல்லாம் கூட பார்த்து கொண்டு இருக்கேன். இப்ப நாய்க்குட்டின்றது வந்து அதுதான் கூட பாக்குறேன். இப்ப அப்படி சனம் வந்து இப்ப எது ட்ரெண்டா இருக்குது அதைத்தான் நாங்கள் வந்து பிரச்சனை இல்லை. அவை என்னத்தையும் பார்க்கட்டும். இப்ப பேஸ்புக்கால தான் அரப் ஸ்பிரிங் ஈஜிப்டில போராட்டம் தொடங்கி அந்த கவர்மெண்ட பிரட்டினு எல்லாருக்கும் தெரியும் தானே அந்த டைம்ல ட்விட்டர். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பேஸ்புக்கை வச்சு கவர்மெண்ட் ஒருத்தனும் பிரட்ட போற இல்லை தானே. அப்ப இதுல நாங்க இருப்போம். என்னன்னு சொல்ல நான் நெகட்டிவா கதைக்க விரும்ப இல்லை. இப்ப நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால நெகட்டிவா இருக்குது. இப்ப எந்த பிரச்சனை நான் என்னத்தை சொல்ல வரணும்டா, நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த டெக்னாலஜியை பாவிக்காம விட இயலாது. ஏனென்றா நாங்க தோக்கடிக்கப்படுவோம். இதுக்கு நிறைய வரலாற்றுல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப நீங்க பிரிண்ட் மீடியான்றது இல்லாம போகும். அதுக்கு மெயின் காரணம் வந்து இப்ப வந்து இந்த வெர்ச்சுவல் மெமரிஸ் சரியான சீப். இப்ப பாத்தீங்கன்னா நீ கம்ப்யூட்டர் புக்ஸ் ஒன்றும் வார இல்லை இப்ப. அப்ப நாங்க இதுல இல்லாம நாங்க இதை பிளேம் பண்ணி இப்ப பிரிண்ட் மீடியால இருக்கே இல்லையா, இந்த கோசிப்புகளுக்குண்டே பேப்பர் இருந்தது. என்ன இலங்கையில 2 பேப்பர் இருந்தது. இப்ப தினமுரசுல நடுப்பக்கம் ஒன்று வந்தது. மித்திரன் என்ற ஒரு பேப்பர் இருந்தது. அதை விட ஒரு மோசமான பேப்பர் இருந்தது பிரிண்ட் மீடியால. அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க எல்லா பேப்பரும் குப்பைன்னு சொல்லலாது. அப்ப அந்த இடத்துல இருந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்கட பிரசன்ஸ் இருக்கணும் இதுல. மற்றது இது எல்லாரும் போடணும். இப்ப இதுல பங்கு பெற்ற ஆட்கள் தங்களை மாறி எடுத்தெல்லாம் போடலாம். அப்ப எல்லாட்ட பிரசன்ஸும் சோசியல் மீடியால இருக்கணும். இல்லாட்டி அதுல இப்ப சோசியல் மீடியால இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா அவன் வந்து இன்னொருத்தன் வந்து இன்னும் கமெண்ட் அடிப்பான். அந்த அப்படியான இதுகள் எல்லாம் இருக்கு. நிறைய நெகட்டிவான இது இருக்கு. ஆனா இப்ப இதுல இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இது ஃபுல்லா அதாவது இப்ப பிசிக்கல் மெமரி இல்ல. நாங்க வந்து யூஎஸ்பி ஸ்டிக்குகளோட தெரிஞ்சினாங்க. இப்ப அது இல்ல, எல்லாம் கிளவுடுக்கு போயிட்டு. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இல்லாம போகுது. என்னன்னா வெர்ச்சுவல் மெமரி வந்து சரியான சீப். அப்ப எல்லாருமே இந்த வெர்ச்சுவலா தான் தங்களோட ஐடென்டிட்டியை வைக்க போயிடும். இப்ப இந்த ட்விட்டர்ல எல்லாம் வருது, ட்விட்டர் அவுட் எல்லாம் என்ன சொல்ற, ஈவன் ஆக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றத கூட ட்விட்டர்ல செய்ய வலிக்கிட்டீங்க. இப்ப நான் இதை பற்றி நெகட்டிவா கதைக்க போனா ஐயா, இப்ப என்னத்தை எடுக்கிறோம்ன்றது எங்களை பொறுத்தது. என்ன இல்ல இப்ப நாங்க கொஞ்சம் ஓப்பனா சில விஷயம் கதைக்கு போனோம். இப்ப
மாஸ்டராக்கள் செய்யற இதுக்கு நாங்கள் புது வடிவங்கள் மாதிரி என்ன ஆகுது? என்ன பிரச்சனை? சோசியல் மீடியா வரும்போது நீங்க இன்டர்நேஷனலா போறீங்க, விளங்குதா? இப்ப அது நான் நினைக்கிறேன் சந்தோஷ், அது நான் நினைக்கிறேன் அவே வந்து முதலாவது போனுக்களால் எல்லாத்தையும் செய்ய பழகணும், அவையே தங்களோட மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணணும். இப்ப நாங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்ப என்னட்ட கேட்டா என்ன வெட்டுறதுக்கு ஒட்டுறதுக்கு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஸ்புக்கு ஏத்துறதுக்கு நாங்க ஃபேஸ்புக்லயே வெட்டி ஒட்டி மியூசிக்க போடுறதா நல்லா. முந்தித்தான் நாங்க கொண்டே பிரம்பா எடுத்து எல்லாம் செய்யறோம். நாங்க என்ன பிரம்பா டெஸ்க்டாப்புக்கு ஏற்றி அதை வச்சு வெட்டி டூல்ஸை வச்சு வெட்டி எல்லாம் செய்யறோம் நாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்துல இருக்கிற ஆக்கள் மாஸ்டர் போல இந்த டீமுகள் வந்து தாங்களே ட்விட்டர் அதுகளை பாவிச்சு அதுக்களாலேயே செய்ய பழகணும். மற்றது அவே ஒரு 6 மாசம் இதை செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா அதுல பழகிடுவினம் இல்லையா? அடுத்து நான் நினைக்கிறேன் உண்மையாவே மாஸ்டர், இப்ப நீங்க எப்பவுமே ஒரு பிளான் போட்டு நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க என்றால் இது எப்படி நீங்க சோசியல் மீடியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெளியால கொண்டு வர போறீங்கன்னா உண்மையா ஒரு அந்த ஸ்பாட்ல போய் இப்படி செய்து அப்படி செய்யல. முதல்ல ஒரு சோசியல் மீடியாவுக்கு நீங்க ஒரு பிளானை போட்டு செய்யறதா நல்ல எனக்கு தோணுது. இப்ப நாங்க செய்ய போற விஷயத்த சோசியல் மீடியால எப்படி பிரசன்ட் பண்ண போறோம், எப்படி வந்து மக்களுக்கு இப்ப காட்ட போறோம், அங்கே சோசியல் மீடியா பார்க்கறவங்களுக்கு இது எப்படி நாங்க இழுக்கலாம். அண்ட் நீங்க முதலே வந்து நீங்க எந்த நிகழ்ச்சியோ எந்த போராட்டமோ எதுக்கு எங்க போனாலும் கூட அதுக்கு பிளானை போட்டு செய்யறது நல்ல நான் பாக்குறேன்னா, அங்க போயிட்டு நாங்க எப்படி பேருந்து வந்து எடுத்து போட்டு இது எப்படி காட்டுறதை விட முதலே ஓகே இது நாங்க சோசியல் மீடியால தான் முதல் மெயினா போகணும். இதை வந்து நாங்க எப்படி கேப்சர் பண்ண போறோம், என்ன விதத்தை காட்ட போறோம், யார் கதைக்கு போயிடும், என்னத்தை காட்ட போறோம், அப்படி இப்படின்னு முதலே திட்டமிடுறது நல்ல நான் நினைக்கிறேன். அப்படி சில பிளான்கள் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை யோசிக்கிறாங்க. அதை இன்னும் நீங்கள் சொல்ல இன்னும் அதை உறுதிப்படுது. அடுத்த மாசம் நான் உண்மையா ஃபீல் பண்றேன். இப்ப உங்களோட சைட்ல இருந்து வர விஷயங்கள் வந்து என்னன்னா நாளைக்கு கொஞ்சம் நாங்கள் ஒரு 30 வருஷம் பின்னுக்கு போய் உங்களோட ஆரம்ப இதுல இருந்து சில விஷயங்களை வெளியால கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதும் நல்ல நினைக்கிறேன். ஒரு தொடர்ச்சியான ஒரு பதிவுகளா வந்து இப்ப பொங்கு தமிழ் எனதுக்காக ஆரம்பிச்சது, பொங்கு தமிழுக்கு முன்னம் என்ன இருந்தது, ஒரு அப்படியானது அது வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவும் யங் பீப்புளுக்கு அது நீங்கள் ஒரு விஷயம் செய்யும் போது அது இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க யங் பீப்புளுக்கு. ஏன்னா யங் பீப்புள் இங்க இருக்கிற உண்மையா அந்த வெறியில இருக்கிறார்கள். உப்பவும் வந்து என்ன சொல்றது, உப்பவும் எங்களோட தனிநாடு வேணும், மக்கள் உப்பவும் அக்கறை இருக்கிற அந்த இளமாக இருக்குன்னு நான் சொல்றது வந்து எந்த மரமக்கள் அந்த வயசான ஆட்கள் அவைக்கெல்லாம் வந்து ஒரு சப்டைட்டிலோட அதுக்கு பழையதை பாக்குறதுக்கு விருப்பம். அதுலயே வந்து நீங்க இருந்துட்டு கொண்டு வரணும். இப்ப மாஸ்டர் வரலாறை வந்து எடுக்காது நான் இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்ப்பேன். அது மாதிரி பாக்குறதுக்கு இளம் சமுதாயம் நிறைய இருக்கு. சந்தோஷ், நீர் அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி செய்யறதுக்கு நீர் ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு விருப்பமா டேமியன், எனக்கு டைம் இல்ல. எனக்கு உண்மையான விருப்பமான ஒரு விஷயம். ஏன்னா உண்மையா பொங்கு தமிழ் இருக்குதுல்ல, அது சம்பந்தமா கூட எனக்கு அங்க போய் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் நிறைய இது டிஸ்கஸ் பண்ணி செய்யறது விருப்பம் இருக்கு. உண்மையா இல்ல அது சும்மா நினைக்க போனுக்குள்ளாலே செஞ்சு இங்க அனுப்பி பிளான போடுறோம். நான் ஊருக்கு போற டைம் எடுக்காது. சும்மா அங்க ரெடி இருந்தா நாங்க அதுக்கு போய் அதுக்கு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி செய்யலாம். இது ஒரு லாங் ஷாட் பார்க்கலாம் இப்படியான விஷயம். அது டெஃபினட்டா செய்யும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்ப நீங்க கரண்ட் இப்ப நடக்கிற பிரச்சனைகள், இப்ப நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்க போடுற நேரத்திலையும் இப்படியான விஷயங்கள், இப்ப பொங்கு தமிழ் ஏன் உருவான காரணம், பொங்கு தமிழ் என்னென்ன இது நடந்தது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்றது வந்து மக்களுக்கு அதை இங்க இளமாக்கள் இருக்கிறோம் அதை வந்து விரும்பி பாக்குறது. உண்மை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்துக்கொண்டீங்க என்றால் பிரான்ஸா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், இந்த இளமாக்கள் இப்ப முன்னுக்கு நிக்கிறேன். ஓகே, கொடியை பிடிச்சு கொண்டு இருந்தாலும் சரி, என்ன கோஷம் போட்டு இருந்தாலும் சரி, இப்ப எங்களுக்கு அது ஆதரவான இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். அதை வந்து ஈழமன்றதுக்கு ஆதரவாக தான் இருக்குது. எங்கிட்ட நாங்கள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கலாட்டும் நாட்டுப்பற்றோடு இருக்கணும். அப்படியே நாங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய தேவைப்படும். என்னங்கிட்ட நிறைய விஷயம் அழிஞ்சு போகுது. அது ஒரு கவலைக்கான விஷயம் என்றால் இப்ப நிதர்சனத்துல இருந்த நிறைய விஷயமே இல்ல. நிறைய பேருக்கு அது இல்லாம இருக்கு. நிதர்சனமோ அங்க இருந்த அந்த படைப்புகள் எல்லாம் வந்து காணாம போட்டு அழிஞ்சு போகுது. சோ இப்படியான மாஸ்டர் வந்து ஒரு பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன். பொக்கிஷம் சரியான வருது என்ன சொல்றேன், அந்த கோல்ட் பொக்கிஷம் தான் சொல்லிட்டேன்.
அப்ப அதுல நாங்க கேப்சர் பண்ணிடுவோம் இப்பவே. இல்ல மாஸ்டர் போட்டாருன்னா அவ்வளவு போட்டும், அப்படியே அவரோட சேர்ந்து போடும். உண்மை சொல்ல போனா இல்லையா ரவி? இல்ல அப்படி இல்ல. இப்ப என்னண்டா இப்ப நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் சந்தோஷம். என்னண்டா இப்ப டெக்னாலஜிக்கலா இவைக்கு உண்மையா பார்த்தா டெக்னாலஜிக்கலா இப்ப முந்தின மாதிரி ஹெல்ப் பண்ற ஒரு கேமராவை எடுத்து கொண்டு போய் எடுக்கிற லெவல்ல இல்ல. இப்ப முந்தியண்டா இப்ப நான் எடுத்து ஒரு ட்ராப் பாக்ஸ்ல போட்டு இன்னொரு ஆள் வெட்டி அப்படியே காலமும் இருந்தது. அந்த காலமும் இல்லை. இப்ப எடுத்தமா அந்த இடத்துல வச்சு வெட்டி ஒரு மியூசிக்கை போட்டு ஏத்துற காலம் இப்ப. அந்த அதுதான் மெயின். இது மற்றது சோசியல் மீடியா சம்பந்தமான நெகட்டிவ் பயங்கள் ஒரு அளவு இப்போ ஒரு 40 வயது இருக்கிற 35 வயது இருக்கிற ஆட்களுக்கு இருக்கே ஒழிய, நான் நினைக்கல அடுத்த தலைமுறை இப்ப 17 வயதுல இருந்து இருக்கிறவன் அவன் உலகமே வேறையா இருக்க போகுது. நாங்க இதுல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணலாம். அது இது இப்ப முக்கியமான ஒரு இப்ப மற்றது இது இப்ப மாஸ்டர்ட்ட இருக்கிற மாதிரி இதுகள் இங்க இருக்குது. வேற ஃபார்ம்ல இருக்குது. இதுகள் செய்யணும் ஆக்கள் ஹீலிங்குக்காக வேண்டி அப்படி இப்படின்னு செய்யணும். லிபரேட் பண்றதுக்கு பாடிக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி வேற இதுகளுக்காக வேண்டி செய்யணும். அப்ப இது அதான் இப்ப செய்கிற ஆட்கள் இப்ப கூடுதலா ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்துற மூமெண்ட் அந்த தருணங்களை எடுத்து போடுறது நல்ல நினைக்கிறேன். நீங்க செய்கிற முழு இதையும் டாக்குமெண்ட் பண்ணணும் இல்ல. நீங்க வேலை செஞ்சு கொண்டு ஒரு ஆள் இதுக்கண்டு போய் நின்று நடக்கிறதுல ஆனா ரெகுலரா வரணும். அதான் அந்த மெயின். இது ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டிருக்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கே சில பேர் தங்களை தாங்களே லிபரேட் பண்ணி அந்த ஃபீலிங்கை வெளிப்படுற தருணங்களை எல்லாம் எடுத்து போடலாம். அதான் நினைக்கும் வேற ஆக்கள் கதைக்கிறது நல்ல மண்ணு. நானும் நீரும் தான் காய்ச்சி கொண்டோம். நான் குயிக்கா சொல்றேன். இப்ப டேவிட் சொன்னதுக்கு குயிக்கா சொல்லிடுறேன். அந்த சக்தி ஊருக்கு வந்தது இல்ல. அந்த டைம்ல இந்த பவீனா அந்த சகோதர மாதிரி சிஸ்டர் மாதிரி இருக்கணும் இல்ல. அவ அந்த கதைச்சுதான் உண்மையா என்ன இன்ஸ்பயர் பண்ணினது. அங்க போய் நான் பாட்டு செய்யணும். உண்மையாவே நாங்க செய்த பாட்டு இருக்குது இல்ல. என்ன அவ இந்த இப்ப நீங்க போய் உங்களோட அது ஒரு ஹீலிங் தான். அவ கதைச்சது எல்லாமே எனக்கு ஒரு ஹீலிங் மாதிரி இல்ல. அது ஒரு யூடியூப்ல போடுறதுக்காக வேண்டி செஞ்ச வேலை இல்லையா? அது கதைச்ச விஷயங்கள் என்ன மாதிரி ஆகுது பாதிச்சது. உண்மையா சொல்ல இல்ல அதான் அது வேற இல்ல. அப்படி நிறைய ஸ்டோரி இருக்குது அங்க இருக்க பிள்ளைகள்கிட்ட. இப்ப என்ன பிரச்சனை இப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த கான்வர்சேஷன்ல என்னன்னா இப்ப இவ செய்யறது ஏன் இப்ப மக்கள்கிட்ட அங்க சோசியல் மீடியால பரவுது இல்லைன்றது ஒரு இஷ்யூ இருக்கு. அதுக்கு நாங்க சரியா பரவுது இல்லைன்னு இல்ல சந்தோஷ். முதலாவது இத தொடர்ச்சியா செய்யற இல்ல. இப்படி ஒரு இதுதான் Facebook அக்கவுண்ட், இதுல நாங்க ஆக்டிவா இருக்கிறோம்ன்ற ஒரு நிலைமை இல்ல அங்க. மற்றது இப்ப ஃபேஸ்புக்குகள் ட்விட்டர் வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் விடணும். கொஞ்சம் நீங்களே கூட பாட்டுல விடுங்க. அந்த ஒரு லிபரேஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்படியான இதுகளை இவை அக்ரி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப ஃபேஸ்புக் ட்விட்டர் ஒரு அக்கௌண்ட்ல வச்சு போட்டுட்டு இருக்கிறத அங்க பங்கு பெற்ற பிள்ளைகள் தங்கட ஃபேஸ்புக்கள்லையும் போடலாம். அப்படித்தான் அது நடக்கும். இப்ப உண்மையா இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வேர்ல்டுன்றது ஒரு முனைகளால பாக்குற உலகம் இல்ல தானே. பல முனைகளுக்களால பாக்குற உலகம். அப்ப பல விதமான இப்ப ஒவ்வொரு பிள்ளையும் எடுக்க ஒவ்வொரு வியூ இருக்கும். அதுல அங்க பழகிற ஒவ்வொரு பிள்ளையும் அதை எடுத்து போடேக்க அதுல ஒவ்வொரு விதமான கோணம் இருக்கும், ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும். அப்ப அப்படி ஒரு அந்த காலத்தை தான் நாங்க உணரணும். மற்றது தொடர் எதுவும் கணக்க செய்ய தேவையில்லை, தொடர்ச்சி ஒன்று இருக்கணும் தான் நினைக்கிறேன். நான் நெக்கில் ஆக்கள் பார்க்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப அவ தர்மியக்கா போடுற விஷயங்களை நான் பார்க்கிறேன். அதுக்கு நான் பார்க்கிறேன்னு சொல்லல, ஆக்கள் பாக்கிடம். சார் நான் நினைக்கிறேன் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி மற்றவையை கதைக்க விடுறது நல்ல இல்லையா? இல்ல மற்ற கதைங்க வாணி கதைங்க. காய்ச்சாலேருந்து என்ன வாணி யோசிக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் வாணி. இப்ப இவ்வளவு நேரம் பேசின வச்சு பார்க்கும்போது உண்மைக்குமே சோசியல் மீடியா அப்படின்ற தளம் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நாங்க சரியான ஒரு நோக்குல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிச்சயமா சோசியல் மீடியா கண்டிப்பா அவசியமா இருக்கு. இப்ப நாங்க செய்யற வேலை உண்மைக்குமே எல்லாருக்கும் இதுல புரிஞ்சவங்களுக்கு நீங்களே சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்ட்டு. அப்ப அந்த வேலை மத்தவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு
மீடியாவா வந்து இந்த சோசியல் மீடியா வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த அந்த ஒரு டைமிங் நாங்க ஒரு சோசியல் மீடியாவில் நாங்க அப்டேட் பண்ற டைமிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னன்னு சொன்னா இப்ப இருக்க யங் ஜெனரேஷனா இருக்கட்டும் அல்லது மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து குறிப்பா ஒரு ஒரு அளவுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் படுற இல்ல கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் படுறது குறைவா தான் இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நாங்க உண்மைக்குமே ஒரு டைமிங் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்குள்ள நாங்க எங்களோட விஷயத்த வந்து கவர் பண்ணி நாங்க போறது வந்து உண்மைக்குமே ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அது குயிக்கா பேய் சேரும். அதுக்கான சரியான ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த விஷயம் வந்து உண்மைக்குமே நாங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது வந்து இப்ப உண்மைக்குமே இப்ப எல்லாமே இந்த ஒரு நவீனம் எல்லாமே மாடர்ன் ஆகி உண்மைக்குமே ஒரு சின்ன ஒரு போனுக்குள்ள வந்து நாங்க எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய ரேஞ்ச்ல வந்து எல்லாமே வந்துருந்துச்சு. அப்ப நாங்க வந்து அத மேக்சிமம் பயன்படுத்தி எங்களோட நோக்கத்தை நாங்க அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் அதை நாங்க யூஸ் பண்ணலாமா அவ்வளவு தூரம் நாங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது நாங்க அது இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்ன அந்த தொடர்ச்சி தன்மை அப்படிங்கிறதும் அது நாங்க முக்கியமா யோசிக்கிறோம். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தொடர்ச்சியா போகக்க அது உண்மைக்குமே அது ஒரு எஃபெக்ட வந்து தரும். மற்றது மீடியா சோசியல் மீடியா சைட்ல வந்து நாங்க நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்னும் இன்னும் எஃபெக்டா அதுக்கான அவுட்புட்டை நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அதோட ரிஃப்ளெக்ட் நாங்க எப்படி தக்க வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது நாங்க இன்னமும் அதுல உள்ள ட்ரிக்ஸை வந்து நாங்க ஃபாலோ பண்ணி அதை இன்னமும் டெவலப் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி சார். எனக்கு கேட்கலையா இல்ல முடிஞ்சதா பாணி? முடிஞ்சது நினைக்கிறேன். நன்றி சார் என்று சொல்லிட்டேன் சார். சஞ்சானி சஞ்சானி வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் சனுஜானி. என்னன்னு கேட்டா இந்த காலகட்டத்துல வந்து மீடியாங்கிறது வந்து ஒரு முக்கியமான அம்சமா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா நம்ம உதாரணமா டிக்டாக்கே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா அதுல வந்து ஒரு வீடியோ வந்து சும்மா ஒரு ஃபேக் நியூஸா இருந்தாலுமே அது வந்து பரவல் அடையக்கூடியதா இருக்குது. யூடியூப் அதே போல ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு நியூஸ் நாங்க போடக்குள்ள அது வந்து எல்லாத்துக்குமே பரவக்கூடியதா தான் இருக்குமே தவிர அதுல வந்து பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்ல. அந்த வகையில வந்து எல்லாமே சொன்ன மாதிரி நாங்க வந்து அந்த நம்ம எடுக்கிற வீடியோஸ கொஞ்சம் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த மாதிரி போடக்கூடியதா இருந்தா இன்னும் நல்லதா இருக்கும். அது வந்து நம்ம அரங்க செயற்பாடுகளுக்கு வந்து நம்ம வெளியில அந்த நியூஸை கொண்டு போறதுக்கு இந்த மீடியா வந்து உண்மைக்குமே ஒரு சிறந்த சாதனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, நாங்கள் இதுல இந்த தொடர்ச்சியாக ஷேர் பண்ணி கொள்ளுவோம். தர்மினி சோமணி, நீங்க சொல்லி முடிக்க போறீங்களா? ஹலோ. எனக்கு அந்த இடையில கதைச்சது விளங்காமல் இருந்தது. அந்த இதுல அந்த வைண்ட் அப் பண்ணி பாக்க எல்லாரும் கதைச்சதுல இருந்து அந்த அந்த தொடர்ச்சியா போடுறதும் மற்றது அந்த சோசியல் மீடியால வந்து நாங்கள் உண்மையா எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸ் அடைஞ்சு அல்ல அதுல இருந்து ஒரு ஏர்னிங் பர்பஸோ அல்லது ஒரு கொஞ்சம் பேருக்கு டிஸ்பிளே அந்த பர்பஸ் உண்மையா எங்களுக்கு இல்ல. உண்மையா நாங்கள் இப்ப இங்க இருந்து பாக்குற நேரம் கொஞ்சம் சனத்துக்கு போர் அடிச்சு செய்யறதால உண்மையா நிகழ்வுகள் பார்க்க சனம் வாரதே குறைவா இருக்கு. அப்ப ஏதாவது எது போட்டாலும் ஐயோ சனம் வராம விடுற தன்மைகளும் கொஞ்சம் இருக்கிறபடி அதாவது அழுத்து போச்சு ஜனத்துக்கு கணக்க தாக்கல் அதை வடிவா செய்யாம செய்து அப்ப உண்மையா ஃபேஸ்புக்ல அல்லது சோசியல் மீடியாக்களால அவைக்கு சொன்னால் அதை தேடி இங்க லைவாயே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படி சில விஷயங்களும் மற்றது இங்க பொலிட்டிக்கலாயோ அல்ல வேற விஷயங்களாயோ அந்த ஒரு
ட்ரக்கை மாறி இழுத்து கொண்டு போற மாதிரி நாங்கள் ஏதோ மாதிரி ஒரு ட்ரக்ல கலந்து இழுத்து கொண்டு போற மாதிரி இருக்கு. அப்ப அப்படி இல்ல எங்கேயோ ஒரு டச் இப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு உண்மையா அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். அப்ப நான் அதை பாக்க உண்மையா அந்த இதுல சொல்றேன் அந்த ஒன்று அந்த தொடர்ச்சியாக அதை மெயின் அதுல உண்மையா எங்கட சைட்ல அந்த மிஸ்டேக் இருக்கு. நாங்க அதை தொடர்ச்சியா செய்யறேன். மற்ற நீங்க சொல்ற மாதிரி அந்த கொண்டு செய்து வச்சு நாங்கள் மினக்கடுற அந்த அதால ஒரு டிலேயும் வருது. எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தானே, அப்ப அதுக்கு அப்புறம் ஒரு டைம் எடுத்து செய்யுது. அப்ப அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொண்டு மற்ற நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மற்ற ஆக்களையும் கொஞ்சம் ஓப்பன் விடுறத இதை செய்து கொண்டு போக நாங்க கொஞ்சம் ஒரு ஒரு பரந்த இதுக்கு போக மாதிரி இருக்குது. இப்ப இதுல சொல்லுங்க சார், சொல்ல வழிகிட்ட நீங்க இல்ல நீ சொல்லு நான் பேர் சொல்றேன். இந்தியா இந்த சந்திப்புகளை நான் லேர்ன் பண்ணி கொண்ட விஷயம் என்னென்றால் எங்களுடைய இந்த வகுப்புகளுக்கு இப்ப நாங்கள் முந்தி இப்ப சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே நாங்க நிறைய அலுவல்களை வெளியில செய்திருக்கிறோம். ஆனா இப்ப நாங்கள் அதே மாதிரி வேலையில செய்தான் இருந்தாலும் அந்த வேலையில தாற்பயம் அந்த வேலையின் பொறுமதிகள் சில சில அந்த இடைப்பட்ட அதாவது 2009க்கு பின்னான கால பகுதிகளில் அது அந்த வேணுமெண்டே மறைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கு எங்களோட வேலை தொடர்புல. ஆனா அதுக்கு பிறகு நாங்கள் இப்ப அதை பார்த்துருக்காம நாங்கள் இயங்கி கொண்டு தானே இருக்கிறோம். அப்படி இயங்கி கொண்டிருக்கல இப்ப இதுல நான் இன்றைக்கு இந்த விஷயத்துக்குள்ள லேர்ன் பண்ணி கொண்டது என்னன்னு சொன்னா நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா இதை இந்த சமூகமயப்படுத்துறதுக்கான இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளால சமூகமயப்படுத்துறதுக்கு நாங்கள் இப்ப கணக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அது அப்படின்னு சொன்னா இப்போ எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும், எங்களுக்கு ஒரு யூடியூப் வேணும், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு விஷயங்களும் வேணும்னு சொல்லி அதுக்கான நாலேஜுக்காக நாங்கள் கொஞ்சம் காலம் எடுத்திருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா நாங்கள் எங்களுடைய தன்மைய முயற்சியாலையும் எங்களோட விருப்பங்களுக்குள்ளாலையும் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளால நாங்கள் இதை மூவ் பண்ணி கொண்டும் இருக்கிறோம். இப்ப இவியல் சொல்லேக்குள்ள அப்படி நாங்க செய்யற இந்த சின்ன சின்ன அலுவல் கூட நாங்கள் அதை ட்ரை பண்ணி கொண்டு செய்து பார்க்கறதுக்கு கூட நிறைய இடங்களுக்கு அது போய் சேருதுண்டா அது உண்மையில ஓகே எனக்கு கொஞ்சம் அது சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா அது போய் கொண்டிருக்கு. ஏனண்டா இந்த எங்கட இது எரிஞ்ச நேரமும் அதை பார்த்து தெரியாதாக்கள் கூட எங்கள்கிட்ட இந்த வீடியோ வச்சுதான் கேட்டவியல் என்ன நடந்தது அப்படின்னு இல்லாம அப்ப இதுல நாங்கள் கணக்கு காத்திருக்க தேவையில்லை என்றதும் நாங்க சில அந்த எங்களோட நிறுவனத்துக்குள்ளாலேயே போகணும்ன்றதுக்காண்டி நாங்க எல்லாருமே அந்த பரவலா பகிர்றோம். அந்த எல்லாரும் தனித்தனியா போடாம சென்டர்ல போட்டுட்டு பிறகு நாங்கள் பகிர்ந்த நாங்கள் அப்ப அந்த விஷயங்கள்ல நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சில தெளிவுகளை வச்சுக்கொண்டு நாங்க மூவ் பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். இல்ல இதுல என்னன்னு சொன்னால் அந்த பொதுவாக தமிழ் சமூகத்துல சிறப்பாக யாழ்ப்பாண சமூகத்துல இந்த எக்ஸ்பிரஷன்ன்றது இல்லை, குறைவு, சரியான குறைவு. அப்ப நாங்கள் எங்களோட தியேட்டருக்கால இதுக்கு புதஞ்சு கிடக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை வெளியில எடுத்து அதை சோசியல் மீடியாவால வெளியில கொண்டுருவோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான அப்பீலாக இருக்கும் என்றது இப்ப இதுல கதை எங்களுக்கு விளங்குறது. வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸ், வித்தியாசமான டியூன்ஸ், வித்தியாசமான முகம், வித்தியாசமான உடல், வித்தியாசமான இதெல்லாம் வருமென்று சொன்னா சார் ஒருக்கா நீங்க ரிப்பீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் உங்களோட வாய்ஸ் கட் ஆயிட்டுதா? நான் சொன்னது என்னன்னு சொன்னால் இப்ப அந்த பொதுவாக தமிழ் சமூகத்திலையும் சிறப்பாக யாழ்ப்பாண சமூகத்திலையும் எக்ஸ்பிரஷன் என்றது கிட்டத்தட்ட இல்ல. எக்ஸ்பிரஷன் என்றது கிட்டத்தட்ட இல்ல. உங்கயே
நிவேதா சொல்லுவா என்னன்னு சொன்னா ஆக்களை காசு கொடுத்து சிரிக்க வைக்கணும். அப்ப நாங்கள் இப்ப இங்க வந்து தியேட்டருக்கால வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து வித்தியாசமான அந்த உணர்ச்சிகளை எடுத்து அது சிரிப்பாக இருக்கலாம் அல்லது அழகியாக இருக்கலாம், இல்ல வித்தியாசமான உடலாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம், வித்தியாசமான சத்தமாக இருக்கலாம். அதை வெளியில கொடுத்தோம்னு சொன்னால் அது நியாயமான ஆக்களை திரும்பி பார்க்க வைக்கும் என்றது என்னுடைய எண்ணம். அதை நாங்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்கள் கதை கேட்க எங்களுடைய ஆக்களுக்கு கொஞ்சம் கூட உற்சாகமும் நம்பிக்கையும் வந்திருக்கும். அப்ப அதுகளை வச்சு நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கூடவே கட் பண்ணி வருதா? கனெக்ஷன்ல தான் ஏதோ எரர் ஆயிருக்கு. ஓ, கட் பண்ணி வருது. செய்யலாம் நினைக்கிறேன். இந்த தொடர்பை நாங்கள் வச்சிருப்போம் தொடர்ச்சியாக இதுல தொடரலாம். கேட்டுதா? ஓ கேக்குது. கட் பண்ணி வருதா? நான் கேக்குது. இப்ப எங்களுக்கும் சார் என்னண்டா இப்படி நாங்கள் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள இங்க இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத விட இப்படி வெளியில இருந்து பாக்கல அவியலுக்கு எப்படி தெரியுதுன்றத பற்றி அவ்வப்போது இவியல் எங்களுக்கு இப்ப கரைச்ச மாதிரி டெவலப் பண்ண ஈஸியா இருக்கு. ஓ இல்ல தர்மினியாக என்னண்டா இந்த எரிஞ்சதெல்லாம் நீங்க போட்டதாலதான் எனக்கு தெரியும். மற்றது இப்ப நீங்க எடுத்து போடுறதுகள் நான் பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, வேற ஆக்களுக்கும் அனுப்புறேன். நான் இப்ப நீங்க Facebookல போட்டா இப்ப எந்த இது என்னடா கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்கணும். இப்ப உங்களை மாதிரி கன பேர் போடணும் உங்களோட ஒர்க் பண்ற ஆக்கள். என்னடா அது வேற கோணங்கள்ல அது வரும். அதெல்லாம் ஓ அதாவது இப்ப தர்மினி அக்கா மட்டும்தான் நான் பார்க்க, பவீனாவும் போடுறது முந்தி, மற்ற ஆக்கள் போடுற இல்ல. அப்ப எல்லாரையும் கொஞ்சம் ஓப்பனா போட விடணும். அந்த அது சார்ந்து இப்ப நாங்கள் அது என்னண்டா இந்த குரூப்ல வந்து ஒரு ஆள் அந்த குரூப் நேம்ல போட்டுட்டு பிறகு ஷேர் பண்ற அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தோம் நாங்கள். சிந்திங்க அது கூட நீங்களே சிந்திச்சு என்ன உங்களோட தளம் உங்களுக்கு தான் தெரியும், என்ன உங்களோட டெரிட்டரி. நீங்க அதை பற்றி நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். மற்றது ஒரு நிமிஷத்துக்கு குறைய போடணும், 60 செகண்டுக்கு குறைய பெரும்பாலும் கணக்க போடைக்க. ஒவ்வொரு நீங்க தொடர்ச்சியா போடுறீங்கன்னா ஒரு நிமிஷம் மேக்சிமம் 60 செகண்ட்ஸ். நீங்க சொன்னதுக்கு என்னன்னா கட்சியா நீங்க வந்து ஒரு 60 செகண்ட் போட்டுட்டு மெயின் இதுக்கு வர லிங்க் கொடுக்கல. பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படி இப்படி என்றால் ஒரு 20 நிமிஷம் நீங்க கட்சியா வந்து ஒரு 2-3 ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் என்ன செய்யுது அப்படித்தான். இங்க அல்கோரிதம் எல்லாமே இங்க அல்கோரிதம் இல்ல இப்ப நிறைய விஷயம் இவை செய்கிறவே நிறைய. ஆனா இவேற பிரசன்ஸ் சோசியல் மீடியால குறைவு, அவ்வளவுதான். இவே நிறைய செய்கிறவே வேற பிரசன்ஸ் சோசியல் மீடியால குறைவு. அது கூடணும். அதுக்கு அவே தங்களுக்குள்ள கொஞ்சம் ஓப்பன்னஸ் அதுகளை கதைச்சு முடிவுக்கு வரணும். மற்றது எல்லாத்தையும் போனுக்களாலே செய்ய பழகணும். கூட அந்த எல்லாம் இறக்கி ஏத்தி வெட்டி கொத்தி செய்யற காலம் ஒன்று இருந்தது இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முதல். இப்ப அது இல்லை. அப்ப நான் சேர்ட்ட விடுறேன் மிச்சத்தையா. சார் உங்களுக்கு கேக்குதா? நீங்க கதைங்க கதைச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நீங்க கடைசியா சொன்னது விளங்க இல்லை. நீங்க வெட்டி இல்ல செய்யற காலம் இல்லையான்னு சொல்லி போட்டு இல்ல வெட்டி கொத்தி என்ன சார், முந்தி நாங்க ஒரு எக்யூப்மெண்டால வீடியோ எடுத்து அதை கொண்டு எங்கட பிசிக்கு ஏத்தி அதுல வச்சு வெட்டி திருப்பி ஏத்தி அதுகளை செய்கிற காலம் இல்லை. இப்ப நாங்களே சோசியல் மீடியாவே அதுக்கான ஃபெசிலிட்டிஸை வழங்குது. நாங்க போன்ல வச்சே செய்யணும் எல்லாத்தையும். அப்ப அவையவே தங்களோட போன்ல வச்சு செய்யணும். மற்றது ஒரு பல்முனையில அது நடக்கணும். ஒரு மாறி மாறி ஒரு 2-3 பேர் செய்யணும். அதை எனக்கு நிறைய மாறிட்டு எல்லாம் என்ன மாறும். இப்ப ஏஐ எல்லாம் வந்துட்டு நிறைய இன்னொரு 3 இயர்ஸ்க்கு கணக்க மாறிடும். ஓகே, நீங்க கதைங்க. நீங்க சார் நீங்க கதைங்களா? ஓகே. அப்ப நாங்கள் இதோட தேங்க்யூ. எல்லாம் இந்த தொடர்பை வச்சு கதைக்க எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும், நியூ ஐடியாஸும் வரும்.
இப்ப வந்திருக்கும். நாங்கள் திருப்பி சந்திப்போம். ஓகே டேமியன், என்ன இனிஷியல் மீட்டிங் தானே மாஸ்டர். நான் நினைக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து ஒரு அடுத்த மாசமோ இல்லாட்டி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு அப்படி கதைக்கிறது கதைச்சதான் ஒரு ஃபீட்பேக்கும் வரும். நாங்களும் ஓகே நீங்க செய்தது ஓகே என்ன சரியா செய்யலாம்னு கதைக்கலாமோ. ஓகே, அது நல்ல மகளை நீங்க எஞ்சால வர பிளான் இருக்காகிட்ட இருக்கு மாஸ்டரோ. செப்டம்பர் அக்டோபர் பிளான் இருக்கு. வந்தாங்க வேற. ஓகே, நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாருக்கும். சந்தோஷம். நன்றி. நன்றி. பாய்.